ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் படிப்புகளுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய மாணவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நாங்க அப்ளை பண்ணிருக்கோம் ப்ரோ, ஆனா எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற டைம்ல எங்க கிட்ட டிசி கிடையாது, எங்க கிட்ட வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கிடையாது, எங்க கிட்ட வந்து யூஜியோட ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. நாங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துல என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து காமன் டவுட்ஸ் வந்து இருக்கு. இந்த 2025ல நீங்க பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு உங்களுக்கான அப்டேட் தான். அதுக்கு அல்டர்னேட்டிவா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அது என்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீடைல்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் இல்லாம எப்படி நம்ம 3 இயர் எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் சம்பந்தமான டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்கள் நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இதுல வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் இந்த ரெண்டு கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஜூலை 16th, அதாவது ஜூன் 16th, ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஈவினிங் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷனை பார்த்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருப்பீங்க. நம்ம சேனல்ல கூட எப்படி வந்து ஆன்லைன்ல 3 இயர் எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற லைவ் டெமோ வீடியோ கூட கொடுத்திருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ எங்களால வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு எங்க கிட்ட போதுமான டாக்குமெண்ட்ஸ் வந்து இல்ல, நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பார்த்து வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த பிளேஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ராப்ளமா இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். வழக்கம் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய போட்டோ அப்படிங்கிற நம்ம அப்லோட் பண்ணிடுவோம், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிடுவோம், பேரண்டோட சிக்னேச்சரும் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் வந்து 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் யூஜி உடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க தெளிவா வந்து பாருங்க. அப்லோட் யூஜி டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது மார்க் ஷீட் மார்க் சர்டிபிகேட் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. யூஜி பட்டம் ஒருங்கிணைத்த மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றவும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கு அப்படின்னா பேக் சைட்லயுமே நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் சர்டிபிகேட் மஸ்ட் இன்க்ளூட் த ரேர், அதாவது வந்து பேக் பேஜ் வந்து பேஜ் அஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டிப்பா வந்து பேக் சைட்லயுமே நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணணும். பெர்சன்டேஜ் வந்து கால்குலேஷன் பண்றதுக்காக அந்த பேக் சைட்ல வந்து இருக்கக்கூடிய அந்த பேஜையுமே வந்து கேட்கறாங்க. அதனால ஒரே பிடிஎஃப்ல நீங்க மெர்ஜ் பண்ணி தான் வந்து அப்லோட் பண்ணணும். அதான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கேட்டிருப்பாங்க. மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இமேஜா தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்ஸ் இருக்கு. போன வருஷம் 2024ல நீங்க பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். இந்த இடத்துல இல்லாதவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அதற்கு அதற்கு அல்டர்னேட்டிவா ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரீசெண்டா வந்து வாங்கி அப்லோட் பண்ணியிருந்தாங்க போன இயர். நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜ்ல போயிட்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கேளுங்க. அதாவது கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஸ் ஆல் செமஸ்டர் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 6th செம் வரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவங்க ரெடி பண்ணி பிரின்சிபல் சைன் போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை ரெடி பண்ணி வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி வந்து காலேஜ் படிச்சு முடிச்சு நீங்க வெளியில வந்த உடனே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 90% உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு கொடுக்காத காலேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து அப்பாலஜி லெட்டர், அதாவது ரிக்வெஸ்ட் லெட்டர்னு சொல்லக்கூடிய இந்த லெட்டரை நீங்க வந்து ரைட் பண்ணுங்க. இந்த ரிக்வெஸ்ட் லெட்டருக்கான அந்த வேர்டு ஃபார்மேட்ல உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். நீங்க அதை கூட யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கலாம். நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இன்னமும் ஜென்ரேட் ஆயிருக்காது, அதனால அது வேண்டாம். உங்களோட அட்ரஸ் போட்டு 2 அப்படிங்கிற அட்ரஸ்ல டிஎன்டிஏஎல்யூ லா அட்மிஷன் கமிட்டி சென்னை 6,13,000 ரெக்ஸ்பெக்ட் சார்ஜ் போட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்ககிட்ட என்ன இல்லையோ டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் வாஸ் நாட் yet received by the காலேஜ், அதாவது எங்க காலேஜ் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து கொடுக்கல. அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த வருஷம் 2025ல டிஎன்டிஏஎல்யூ 3 இயர் எல்எல்பி அஃபிலியேட்டட் ப்ரோக்ராமுக்கு நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். அதனால வந்து டிசி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் அது வந்து என்கிட்ட வந்து நாட் ஐ எம் நாட் இட் ரிசீவ்டு, அதாவது இது வரைக்கும் என்கிட்ட வந்து இல்ல. அதனால வந்து ஜஸ்ட் வந்து ரிசீவ் ஆன உடனே உங்களுக்கு நான் வந்து ஜென்யூனா வந்து சப்மிட் பண்றேன். அதனால இப்போதைக்கு வந்து எங்களை வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கேக்குறீங்க. சரிங்களா? இந்த ரிக்வெஸ்ட் லெட்டரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா
ஒண்ணு உங்க கைப்பட A4 ஷீட்ல எழுதி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சிக்னேச்சர் போட்டு, பிளேஸ், டேட் போட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்படி உங்களால பண்ண முடியலனா, இந்த மாரி ரெடி பண்ணி இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு, இத பிடிஎஃப்பா நீங்க கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த இடத்துல உங்ககிட்ட டிசி இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ரிக்வெஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணலாம். அதே மாரி உங்ககிட்ட ப்ரொவிஷன் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா, இந்த இடத்துலயும் வந்து அப்பாலஜி லெட்டர் வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த 2 இடத்துலயும் நீங்க வந்து சப்மிட் பண்ணி விட்டுறலாம். சரிங்களா? மீதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட வந்து இருக்கும். கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து இருக்கும். அதே மாரி வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து இருக்கும். இன்கம் சர்டிபிகேட் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நேம் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய சர்டிபிகேட் உங்ககிட்ட கம்பல்சரி அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். சோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் வந்து உங்ககிட்ட டிசி இல்லாதவங்க, புரொவிஷனல் சர்டிபிகேட் இல்லாதவங்க, யுஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாதவங்க இந்த மாரி மெத்தட யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இது ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாரி பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து நடக்குது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும். அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல மறுபடியும் நம்மள என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, நம்மளோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன்க்காக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைமிங்ல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க பாருங்க. அப்படி வரல அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரான இந்த மெத்தட் அதாவது வந்து இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா? இந்த மாரி போனஃபைட் சர்டிபிகேட்ட நீங்க வாங்கி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணீங்க. உங்ககிட்ட நீங்க இந்த மாரி அப்லோட் பண்ணலைனாலும் உங்களுக்கு இமெயில் பண்ணி போனஃபைட் சர்டிபிகேட் நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தான் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தடுத்த அப்டேட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். சோ அதுக்கு முன்கூட்டியே நீங்க இந்த மாரி விஷயத்த நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 3 இயர் எல்எல்பிக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றோம்னா, ஆன்லைன் சர்வீசஸ் வந்து பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் பிடிஎஃப் ரிட்டர்ன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.